வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான 14வது வாரத்தோட 2வது நாள் நைட் ஓட்டு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இன்னும் 12 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே எவ்வளவு சப்ஸ்கிரைப் பண்ண முடியுமோ தயவு செஞ்சு பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. உங்களுக்காக தான் நிறைய எஃபோர்ட் போட்டு நம்ம வந்துட்டு கொடுத்துட்ருக்கோம். நைட்டு 2:30 மணி வரைக்கும் கொடுக்குறேன், காலையில் சீக்கிரம் வந்துச்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து உள்ளே வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 8 பேர் உள்ளே வந்தாச்சு. அதில் இந்த 8 பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து பயங்கரமான சம்பவங்கள் பண்ணாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆர்னவ் அவர் பேசுறது ஒரு பக்கம் கொஞ்சம் நியாயமாக இருந்தாலும் ரொம்ப அநியாயத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் ஓவராக வந்து பண்ணது ரொம்ப கேவலமாக இருந்துச்சு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்துட்டு ஜெஃப்ரியெல்லாம் சொன்னதெல்லாம் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப கடுமையாகவும் இருந்தது. அதை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா நோண்டிட்டு இருப்பானே அவனை காணும், ஷர்ட்லெஸ் பாய் எங்கன்றாரு, என்னென்னமோ சொன்னார். அதை வந்து முத்துக்குமரன் டபாடிப்னு அடித்தார். எல்லாருமே வந்து சரமாரியாக தாக்கணுங்க. அதுதான் கரெக்டு. ஆனால் அதுக்கப்புறம் மாறிட்டார். என்னையா ஒன்றும் புரியல என்ன. ஆனால் உண்மையான கோபம் என்னென்னா அன்ஷிதா கூட வந்து விஷால் சேர்ந்தது இவருக்கு பிடிக்கல. அதுதான் ஒரு விஷயம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அர்ணவ் பேசும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இருட்டிட்டாக இருந்துச்சா இல்லைங்க ஒரு பக்கமும் நியாயம் இருக்குது அப்படின்னு தோணுச்சா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சவங்கன்னா ரியா கண்டிப்பாக சொல்லி ஆகலாம். ரியா சூப்பராக வந்தாங்க. ரியா வந்துட்டு ஒரு வாரம் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்தாலும் பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வரும்போதே வந்துட்டு நிறைய பேர் பதம் வைக்கிறாங்க, இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலேன்னு. வரும்போதே ஒரு 3 கார்டு ஒரு மெடலோடு வந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த மெடலில் ஒன்று வந்துட்டு முத்துக்குமரனுக்கு கொடுத்தாங்க. 3 கார்டில் வந்துட்டு இதுக்கப்புறம் கேம் ஓவர்னு சொல்லிட்டு விஷால், அருண், நம்மளுடைய பவித்ரா கொடுத்தாங்க. இது ஒரு சைன் அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அஃபிஷியல் ஓட்ஸில் அன்அஃபிஷியல் ஓட்ஸில் இவங்க 3 பேர் தான் டவுனில் இருக்காங்க. அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது அவங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி கொடுத்தாங்களான்னு தெரியல. இது ஒரு பயங்கர ரகசிய இது சீக்ரெட் மாதிரி இருக்குது, மெசேஜ் மாதிரி இருக்குது. கொஞ்சம் ரெடி ஆகிக்கங்க, உங்களுக்கு தான் அடுத்த ஆபத்துன்ற மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மெடலை கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் போகும்போது நான் உடையக்கூடாதுன்னு நீங்கள் கொடுத்தீங்க, இப்போ நீங்கள் வந்துட்டு உடையாமல் இருக்கிறதுக்காக இந்த மெடல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு. யாரெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கின்றதை சொல்லுங்கள். 3வது பார்த்தீங்கன்னா சாச்சனா சரியான சம்பவம் பண்ணாங்க. அது வந்து மாட்டுக்கிட்டே கிடையாது. ஆனால் தர்ஷா குப்தா தான் கொடுமையாக இருந்துச்சு. ஏன்னா தர்ஷா குப்தா வந்துட்டு ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு என்னவோ ஒன்று பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுலேயும் முத்துக்குமரனை தாக்கணும்னு நினச்சிக்கிட்டு வாலண்டராக தாக்கணும், ஏதோ சொல்லி வச்சுருப்பாங்களா என்னென்னு தெரியல, இவங்களாம் சொல்லி அமைச்சிருப்பாங்களான்னு வந்து என்னென்னமோ பேசுகிறாங்க. ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இவங்க இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது. ஏன்னா இவங்கள ஒருத்தங்க ஹர்ட் பண்ண அப்படி அழுவாங்க. இவங்க இப்படி ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலில் தோற்றாலும் அதே மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறீங்க, உங்களை யாரோ தோக்கடிச்சாலும் அப்படியே வச்சுக்கிறீங்க, அடுத்தவங்க வின் பண்ணாலும் இதே மாதிரி வச்சுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவருடைய அந்த பலவீனம் எதுலலாம் தோற்றாரோ அந்த விஷயத்தில் வந்து அவங்க ரீகால் பண்ணி சொன்னது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்துட்டு அந்த அருண் அவங்க கொடுத்தது அந்த ரோஸ் சம்பவத்தில் பண்ணதுக்கெலாம் வந்து எதுவும் ஒன்று ஒரு மாதிரி கொடுத்துட்டு போகிறாங்க. வேறு வழியில் நான் பண்ணிதான் ஆகணும், நான் யாருன்னு ப்ரூவ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்கள். இவங்க இதில் அதாவது இந்த வாட்டி வந்த 8 பேரில் உங்களுக்கு மனம் கவர்ந்த கண்டஸ்டன்ட், எக்ஸ் கண்டஸ்டன்ட் இவங்க அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? போவாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம முத்துக்குமரன் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி 76,952 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 36.92. ஸோ முத்துக்குமரன் இன்றைக்கி வந்தவங்க எல்லாம் அப்படியே கொண்டாடி தீர்த்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். பயங்கர மாசாக இருந்துச்சு. வந்தவங்க எல்லாம் முக்கால்வாசியில் முழுமையாகவே சிவகுமார் கூட ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம முத்துக்குமரனை வந்துட்டு தட்டி கொடுத்து நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் அவருக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறேன். அதுலேயும் குறிப்பாக வந்து ரியா பண்ண சம்பவங்கள்லாம் வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபேட்மேன் ரவந்தரெலாம் சொன்ன விஷயங்களும் அட்டாட்டா வேறு மாதிரி காதில் தேன் வந்து பாய்வேன்ற மாதிரி இருந்துச்சு. அதாவது நீ தமிழில் பேசின ஒரு விஷயம் அந்த தமிழுக்கே ஒரு பெருமை சேர்த்த மாதிரி இருந்துச்சுப்பா, பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் ரியா வந்து வரும்போது வந்து நான் என் பையனை வந்துட்டு தமிழில் தான் படிக்க வைக்கணும், இந்த மாதிரி தமிழ் பேச்சாளரை மாற்றணும்னு நினைக்கிறேன், ஆக்கணும்னு நினைக்கிறேன்னு ஒருத்தவங்க சொன்னதை வந்து இங்கே வந்து சொன்னது. அதே மாதிரி ஒரு சில விஷயங்களும் சொன்னாங்க. என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு சில பேரை வந்துட்டு இவங்களுக்கு எப்படி ஓட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்படிட்டராக நினச்சிட்டு இருக்கீங்க. அது வேண்டவே வேண்டாம், அது தேவையில்லாததுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா இவருக்குள்ள ஒரு மனக்குழப்பம் அது ஒன்று இருந்துச்சு. அதை ரியா வந்து போக்குனது உண்மையிலே பெரிய நல்ல ஒரு விஷயம். அதான் அவங்க செஞ்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா அவர் ஓவராக திங்கிங் பண்ணிட்டே இருக்கு, நம்ம இவ்வளோ எஃபர்ட் போடுறோம், அந்த பொண்ணு எஃபர்ட்டே போட மாட்டுது, ஆனாலும் ஓட்டு வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அதான் அங்கே சொன்னாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து ரயானை வந்து காலி பண்ண நினச்சிங்க, நீங்கள் தனியாக இண்டிவிஜுவலாக பண்ணியிருந்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அலையன்ஸ் போட்டது தப்புன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு விஷயத்தை வச்சாங்க. அவரும் அதை அக்செப்ட் பண்ணார். ரொம்ப நல்லா இருந்துச்சு, எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றதை சொல்லுங்கள். 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 38,546 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 18.5. ஸோ சௌந்தர்யா இன்றைக்கி வந்துட்டு காலையில் பயங்கரமான ஒரு ஷாக்கிங் ஒன்று கொடுத்தாங்க. என்னென்னா சுனிதா வந்துட்டு சரி நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு எதுக்கு வந்துட்டாங்க அவங்க அப்படியே பார்க்குறாங்க. 92வது நாளில் வந்து கேட்குற கேள்வியாமல் இதுன்ற மாதிரி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ எதுக்காக வந்த, இவ்வளோ நாள் வந்து உனக்கு ஒரு மக்கள் வந்து ஓட்டு போட்டு உன்னை வாரம் காப்பாற்றுறாங்க, அவங்களுக்காக நீ என்ன பண்ணியிருக்க? அவங்களுக்கு பதிலே இல்லை.
நான் நல்லா பேசியிருக்கேன், நிறைய இடத்துல நின்றுருக்கேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் டாஸ்க் பண்ணியிருக்கேன், வேறு என்ன வேணும், ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லைப்பா, நீ இந்த நேரத்தில் மக்களுக்கு இதை நீ சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கொஷின் கேட்டேன்னு சொன்னோடனே அவங்க சாரி அப்படின்னாங்க. ஸோ அவங்களுக்கு என்னென்னா உண்மையிலேயே அதுதான், ஒன்றுமே அவங்க பண்ணாத மாதிரி அவங்களுக்கே ஒரு ஃபீலிங் வந்துடுச்சு. அதனால தான் ஒரு இடத்துல வந்து பவித்ரா கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து முத்துக்குமரன் வந்துட்டு கப் அடித்தா கூட எனக்கு ஓகே தான்றாங்க. பக்கத்தில் ரயானுக்கு காதில் புகை சுருன்னு வருது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ ஏன் அப்படின்னா வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு சௌந்தர்யாவை பாராட்டுறாங்க, இல்லைன்னே சொல்ல முடியாது, நிறைய பேர் பாராட்டுறாங்க, நீயே இருக்கம்மா, அவ்வளோதான். ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அதை தாண்டி வேறு என்ன பண்ணியிருக்காங்க கேட்டால் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி ஃபேட்மேன் பயங்கரமான பல்லே கில்லாடி தான். ஏன்னா இவங்களை ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு, ஆனால் அவங்க வீட்டில் வந்தவங்க சூப்பர்மா, உங்கள் தம்பி வேறு மாதிரி அங்கே உள்ளே வச்சு செஞ்சார், அதாவது அங்கே நினைவூட்டிகிட்டே இருக்கார். அதாவது நான் செய்ய மாட்டேன், உன்னை வந்துட்டு நான் வந்து கலாய்க்க மாட்டேன், ரோஸ்ட் பண்ண மாட்டேன், என்னை விஷால் பண்ணதுக்கு நான் உன்னை பண்ண மாட்டேன், ஆனால் உனக்கு நான் குத்துறாமல் ஏதாவது ஒன்று சொல்லுன்னு சொல்லிட்டு உள்ளே அவங்க அம்மா அப்பா என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாத்தையும் இங்கே போட்டு உடச்சார். அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஓ இவ்வளோதான் நடந்திருக்கான்ற மாதிரி இருந்தது. அதுவும் உங்கள் அம்மாவுக்குலாம் கண்டிப்பாக ரொம்ப தங்கமான மனசுமானார். அப்புறமா ஏன்னா அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க, நீ இந்த மாதிரி வீட்டில் இல்லையே, ஏன் இங்கே இந்த மாதிரி நடிக்கிற அப்படின்ட்டு அந்த பாயிண்ட் எடுத்து அங்கே வச்சார். நிறைய விஷயங்கள் பண்ணார். அதேமாதிரி இப்பயும் வந்துட்டு பிஆர்ன்ற மேட்டர் மறைமுகமாக வந்துட்டு சௌந்தர்யாவுக்கு ஒரு சில குழுவும் கொடுத்தாப்புல. சரி என்ன பண்ண, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் சௌந்தர்யா வந்துட்டு லாஸ்ட்டாக முத்துக்குமரனுக்கு இந்த கப்பு கிடைச்சா எனக்கு சந்தோஷம்னு சொன்னது பயங்கரமாக இருந்துச்சு. இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 19,623 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.42. நிறைய அவங்களுக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ளே பயம் வந்துருச்சு. காரணம் 2 பேரை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு விஷயம் வந்ததுலேருந்து அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தொடர்ச்சியாக வந்துட்டு இவங்க நாமினேஷன்ஸில் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரே ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினதில் மட்டும் மைனஸ் பண்ணி பார்த்தா மீதி 13 வாரம் வந்திருக்காங்க. அதனால தான் ஃபேட்மேன் என்ன சொன்னார்னா, நீ வந்து தங்க புள்ள, அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரி எனக்கு கிரியேட் பண்ணியிருக்க, தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்ட்ரியில் இந்த மாதிரி யாருமே வந்துட்டு எல்லா வாரமும் நாமினேட்டில் வந்ததே கிடையாது. அதாவது அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கின டைம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க நாமினேஷன்ஸில் இருந்தாங்க, நாமினேஷன்ஸில் இருந்து அவங்க வந்து நாமினேஷன்ஸ் வராமல் போயிட்டாங்க. ஸோ அதனால் சம மாசான ஒரு இதை தான் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் ஜாக்லின், அப்படின்றத மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி உள்ளே வந்தவொடனே சுனிதா பண்ண விஷயங்கள் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு. ஏன்னா சுனிதாக்கு எப்பயுமே ஜாக்லின் பிடிக்காது, ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள் கொஞ்சம் யோசிக்க முடியாத இருந்துச்சு. யோசிக்க முடியாத இதுதான் அவங்க ரொம்ப நாளாக பண்ணியும் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு வந்துட்டே இருப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வெளியில் தெரியுதுன்னா அவங்களுக்கு ஓட்டு அதிகப்படியாக வந்தது, கிளாப்ஸ் அதிகப்படியாக வந்ததுன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அவங்களுக்குள்ள மேபி அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போகும்போது கண்டிப்பாக அவங்ககிட்ட சண்டையும் போட்டிருக்காங்க. அதனால் ஒரு டவுட் வந்துருக்கு. இதை வந்து பயங்கரமாக காலையில் வந்துட்டு வச்சுட்டு கூடவே என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஜாக்லின் தான் வந்து முத்துக்குமரனோட ஓட்டு ஸ்பிட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் சொல்லிட்டு முத்துக்குமரன்கிட்டே சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை ஜாக்லின் முன்னாடி சொன்னது கொஞ்சம் கண்டிப்பாக வந்து ஜாக்லின் ஹர்ட் ஆகிருந்திருக்கும். ஒருவேளை அது ஸ்ட்ராட்டஜியான கூட தெரியாது. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தீபக் இருக்காரு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18,970 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.1. ஸோ தீபக் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்தவங்களாம் நிறைய பேர் வந்துட்டு இவர் வந்து புகுந்து இவர் தான் டைட்டில் வின்னர் மாதிரி வந்து பேசுகிறாங்க. இவருக்கு ஒரு மாதிரி டவுட் வந்துருச்சு, அச்சிக்கோ நம்ம பெட்டி எடுக்கலாம் பார்த்தா இவங்க பண்ணுறதை பார்த்தா பெட்டிலாம் எடுக்கக்கூடாது போல இருக்கே, பேசாமல் டைட்டில் நம்மளுக்கு கொடுத்துருவாங்களோ, முத்துக்குமரனை கைட்டு விட்டுருவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு மனநிலைமையை கிரியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த 2 டாஸ்க்கு மெயினாக கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்வாப்பிங் அப்படின்ற விஷயங்கள். அதேமாரி வர்ஷினி வெங்கட் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, மிட்வீக் எவிக்ஷன். ஸோ சப்போஸ் அந்த மிட்வீக் எவிக்ஷனில் ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் யாரையாவது தூக்கி, அதாவது லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பவித்ரா, விஷால், அருண் இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு டவுட் வராது. பட் அதை தாண்டி போன வாட்டி ஆர்னோ போன வாட்டி மேலே யார் மேலே கையை வச்சாங்க, இவர் கண்டிப்பாக வந்துட்டு அடுத்த வாட்டி பெட்டியில் கையை வைக்க மாட்டார், கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுவார். பட் யாரு கண்டா இவர் கூட டைட்டில் வின்னர் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, அவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்கன்னு கூட தெரியாது. ஏன்னா நிறைய இடங்களை பற்றின இப்போ புதுசாக வந்து தீபக் ஒரு சப்போர்ட் பெருசாக வந்துட்டு வர மாதிரி தெரியுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை சொல்லுங்கள். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா அருண் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படின்னு 18,939 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.09. ஸோ ரியா வந்து பயங்கரமான ஒரு கொஷின் கேட்டாங்க. இது எனக்குள்ளே இருந்த கொஷின், ஆல்ரெடி நான் சொன்ன கொஷின் தான். என்னென்னா இவர் நல்ல ஃப்ரெண்டு விஷாலுக்கு அப்படின்னு இருக்கும்போது, விஷால் வந்துட்டு தர்ஷிகா கூட இருக்கும்போது இவர் கூட இருந்தார். தர்ஷிகா கிட்ட எவ்வளோ பேச்சு பேசியிருப்பான்னு அவருக்கு தெரியும். திரும்ப வந்துட்டு விஷால் வந்து தர்ஷிகா போனதுக்கப்புறமா அன்ஷிதா கிட்ட பேசும்போது இவர் கூட இருந்தார். அன்ஷிதா கிட்ட இவர் என்ன பேசலான்றது இவரோட மைண்டுக்கு தெரியும். இன்றைக்கி வந்து ரியா கிட்ட என்ன சொல்கிறாரு, நான் அவனோட இதுக்குள்ளே போக முடியாது, எனக்குன்னு ஒரு பவுண்டரி இருக்குன்றார். கரெக்டு. பட் நீங்கள் அந்த ஹோப் கொடுக்குறீங்களா, அது தப்பு. அவரோட பர்சனல் கூட நீங்கள் நுழைய முடியாது, நீங்கள் உங்களோட கருத்தை அங்கே திணிக்க முடியாது. ஆனால் நீங்கள் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா ஹோப்பு, உனக்காக நான் வந்து நிற்பேன், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்கிறீங்க, அதுதான் தவறு. அது தவறான பாதைக்கு விஷாலை கொண்டு போய் சேர்க்கும். நீ பண்ணது தப்புன்னு சொல்ல உங்களுக்கு முடியல அப்படின்னா இதை விட்டுணும்.
அதை விட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அன்ஷிதா காதில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்கான்னு கேட்கும்போது அந்த மாதிரி தெரியல, ஆனால் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் உங்களுக்காக கண்டிப்பாக நிற்பேன், அதில் ஹாப்பியாக ஒரு ஃபஸ்ட்டு பர்சன் நான் தான், பொங்கல் தீபாவளி மாதிரி கொண்டாடுவேன், இதெல்லாம் தேவையில்லாதது. அப்படின்னா அவருக்கு அப்போ அவனுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம நண்பன் என் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து பண்ணுவார். அதை தான் வந்துட்டு சௌந்தர்யா கிட்டே சொல்கிறார், இந்த மாதிரி வந்துட்டு பிபி கிட்ட வந்துட்டு அன்ஷிதா சொல்லிட்டு போயிருக்காங்க போல இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாததுன்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா அருண் அவரோட கேம் விளாட வந்திருக்காரு. அருண் விஷாலுக்காக இங்கே விளாட வரல. எனக்கு தெரிஞ்சு பெட்டியை வச்சு விஷாலும் அருணும் அங்கே பார்த்துட்டு நீ எடுத்துக்கோ மாறி மாறி அடிச்சுப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆனாலும் செம்ம டேஞ்சரில் வந்துட்டு அருணும் விஷாலும் இருக்காங்க. என்ன நடக்க போது தெரியல. அதே மாதிரி இன்றைக்கி அருணுக்கும் நம்ம ஆர்னோவுக்கும் அந்த பேச்சுவார்த்தை பயங்கரமாக இருந்துச்சு. ஆனால் அருண் அதை கொஞ்சம் நல்லாவே கையாண்டார் அப்படி மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை சொல்லுங்கள். 6வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,887 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.58. இன்றைக்கி நாள் மாதிரி அவருக்கு ஒரு நாள் அமையாது எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி ஒரு நாள் அமைஞ்சது, ஆனால் அதெல்லாம் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ஒரு நாள் தான் இன்றைக்கி பிளாக் டே அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஆனால் எனக்கு இவர்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் பாயிண்ட் பிடிக்காத விஷயம் என்னென்னா, இவ்வளோ பேர் சொன்னாலும் நான் வந்து கரெக்டாக தான் இருந்தேன், தர்ஷிகா தான் அதை ஓவர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க, தர்ஷிகாமலை தான் தப்புன்னு ஒரு விஷயத்த வந்துட்டு தர்ஷிகாமலை திணிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு லவ் மேட்ரு இந்த பிக் பாஸ் கேம் வந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் பாருங்களேன், அதிகப்படியாக அதில் பாதிக்கப்படுறது பெண்களாக தான் இருக்காங்க. ஏன் அந்த தப்பை வந்து இவர் ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டுறாரு? நீங்கள் கொடுத்த ஒரு விஷயம் தானே, எத்தனை வாட்டி நீங்கள் தனியாக பேசுகிற விஷயங்கள் நாங்கள் பார்த்துருப்போம். அதெல்லாம் என்னது, நீங்கள் கொடுக்குற ஹோப் தானே. அப்படின்னு நீங்கள் பழகிறீங்க எல்லாரும் மாதிரி நான் தர்ஷிகாட்ட பழகிறேன் உங்களால் சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா சாச்சனா கிட்ட தனியாக உட்காந்து அந்த மாதிரி பேசியிருக்கணும். அதுக்கப்புறம் மற்றவங்க யார் ஜாக்லின் கிட்ட பேசியிருக்கணும், எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கணும். யாருக்கிட்டையும் பேசாமல் தனியாக, அதுவும் நைட்டு ஒரு 10-11:30 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் இவங்களும் அவங்களும் மாறி மாறி பேசிகிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்கும்? அதேமாதிரி போகிறதுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கேட்டுச்சு, இவர் வந்துட்டு என்ன சொல்ல வர சொல்லுன்னு கேட்டார். ஏன் கேட்குறாரு? ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரி கேட்கலாமா? உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. நீ டியூப்லைட்டு அந்த பொண்ணு கிண்டல் பண்ணுறது, இவர் சிரித்து ரசிக்கிறது. அந்த பொண்ணு போன அடுத்த நிமிஷம் இதுலேயும் போகிறதுக்கு முன்னாடி அவங்க அம்மாவோட ரிங்கை கொடுக்குறாங்க. அப்பயே ராணோ சொன்னார், அம்மாவோட ரிங்கை கொடுத்துருக்காங்கன்னா அவங்க எவ்வளோ யோசிச்சு கொடுத்துருப்பாங்கன்னு யோசிச்சு பாருன்னு. ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவ்வளோ வேலையும் பண்ணிவிட்டு அதை எடுத்து சொல்கிறதுக்கு இவ்வளோ பேர் வந்து சொல்கிறாங்க. சாச்சனா சின்ன பொண்ணு, அந்த பொண்ணு சொல்லி கலாச்சிட்டு போகுது. நீ லவர் பாயாக இருந்த, இப்போ வந்து ப்ளே பாய் மாதிரி மாறிட்ட, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, உன் பேர் வெளியே கெட்டு போய் கிடக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அழுகுறார், என்னடா இப்படி சொல்லிட்டு போயிடுச்சு, என்னை ப்ளே பாய்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போகுது அப்படின்னு. அதுதானே உண்மை, வெளியில் அப்படி தானே போயிட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இதே மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியும் வந்து ஒரு சீசனில் நடந்திருக்கு. ஆனால் இதை வந்து அழுத்தமாக திரும்ப பண்ணுறாங்களே, இது ஒரு வேளை வந்துட்டு அவரை வெளியில் இருக்கிற இமேஜ் பாதிச்சிருச்சு, அதை நம்ம தான் தொடச்சாகணும்னு சொல்லிட்டு அவங்களே பண்ணுறாங்களா, அந்த டிவி நிறுவனமே பண்ணுறாங்களா, எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. பட் இருந்தாலும் விஷால் வந்து இது பண்ணது தப்பு. அதை எப்போ அவர் அதை ஒத்துக்கிறாரோ அப்போ தான், ஏன்னா அதனால தான் ஒத்துக்கப்படும்னு சொல்லியிருப்பார். இங்கே நடக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்கும் 100% நம்ம தான் காரணம் வச்சு அப்படின்னு இருப்பார். அதை அவர் உணர்ந்தார்னா சந்தோஷம். லாஸ்ட்டாக பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா 17,484 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 8.39. பவித்ராக்கும் விஷாலுக்கும் பெருசாக டிஃப்ரெண்ட்லாம் இல்லை, 400 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. மேலே இருக்கிற அருணுக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 1000 ஓட்டு தான் டிஃப்ரென்ஸில் இருக்குது. அதுக்கு மேலே இருக்கிற தீபக்கும் இவருக்கும் அருணுக்கும் வெறும் 100 ஓட்டு கூட இல்லை, 40 ஓட்டு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அருணுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா அது தீபக்கும் ஒரு பிரச்சனை மாதிரி தான். அதேமாதிரி விஷாலுக்கும் பவித்ராக்கும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விஷாலுக்கு ஒரு பிரச்சனை வருது, அது அருணுக்கும் வர மாதிரி தான். ஸோ எல்லாமே நியர்பையில் தான் இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எக்கச்சக்கமாக யாருக்கு இருக்குன்னா பவித்ரா கண்டிப்பாக இருக்குது. போன வாரமே போக வேண்டியது இவங்க தப்பிச்சிருக்காங்க. மேபி அவங்கள உட்கார வச்சு அனுப்பணும்னு கூட நினச்சிருக்கலாம். இல்லை பணப்பெட்டியில் இவங்களுக்கு மேலே இவங்க எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்குன்னு அவங்க யோசிச்சாங்கன்னா தெரியல. ஆக மொத்தத்தில் இந்த வாரம் இவங்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மிட்வீக் எவிக்ஷனும் இருக்குது. அதை வந்து இந்த உள்ளே வந்து 8 பேர் தான் வந்து பண்ண போகிறாங்கன்னு நம்மளுக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பவித்ரா போக போகிறாங்களா இல்லை மேலே இருக்கிற மேலே கை வைக்க போகிறாங்களான்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன தோணுது? ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2,08,401 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் இருக்குது, வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது, வாய்ப்புலாம் இல்லை, அதுதான் உண்மை. அதேமாதிரி மிட்வீக் எவிக்ஷனில் யார் போக போகிறாங்கன்னு தெரியல. அப்டேட் வந்தோடனே கண்டிப்பாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி அப்டேட்ஸ் தொடர்ந்து உங்களுக்காக நான் கொடுக்குறேன். இதுக்கு நீங்கள் ரெகக்னேஷனாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.